என் தங்க பிள்ளையே, உன் வேண்டுதலை மனதார நினைத்துக் கொண்டு இந்த தீபத்தை தொட்டு விட்டாயா? அப்பொழுது நான் சொல்லக்கூடிய தீபத்தை அதே போல் வரும் வெள்ளிக்கிழமை நான் சொல்லியபடி உன் இல்லத்தில் ஏற்றிவிட்டால் உன் இல்லத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து உன் வேண்டுதலை உடனடியாக நடத்தி கொடுப்பேன். இது இந்த வாராகி தாயின் சத்திய வாக்கு. அதனால் என் தங்க பிள்ளையே, பதிவினை முழுவதுமாக கேட்டு நான் சொல்லக்கூடிய நாளில் நான் சொல்லக்கூடிய நேரத்தில் நீ தீபத்தை ஏற்ற வேண்டும். அப்படி ஒரு முறை ஏற்றினாலும் உன்னுடைய கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், பண பிரச்சனையாக இருக்கட்டும், உறவு பிரச்சனையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக வெற்றிகரமாக நடத்தி கொடுப்பேன். இது எப்பொழுதும் இந்த தாயின் வாக்கு மாறாது. அதனால் இந்த பதிவினை கேட்கும் பொழுது ஒவ்வொரு தங்க பிள்ளைகளும் வாராகி தாயே வாருங்கள் என் இல்லத்திற்கு என்று குறு மெசேஜை அனுப்பி வைத்துவிட்டு முதலில் அதற்கு சில விதிமுறைகளை நீ கடைபிடிக்க வேண்டும். அதை முதலில் பார்த்து கவனித்து பிறகு நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீ செய்ய வேண்டும். என்ன விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும்? கண்களை மூடி கவனமாக கேள் என் தங்க பிள்ளையே. நீ ஒவ்வொரு விஷயத்திலும் ஏமாற்றத்தை நினைத்து சில நேரங்களில் தீபத்தை ஏற்றுகிறாய், கண்ணீரோடு சில நேரங்களில் தீபத்தை ஏற்றுகிறாய். நம்முடைய வாழ்க்கையில் இது கட்டாயமாக வேணும் என்று நடத்த வேண்டும் என்று தீபத்தை ஏற்றுகிறாய். ஆனால் வர வேண்டும் என்று ஒரு சில தங்க பிள்ளைகள் தீபத்தை ஏற்றுவதில்லை. அதனால்தான் சில நாட்களாக என் தங்க பிள்ளையிடம் நான் பேசுவதும் இல்லை, அவர்கள் இல்லத்திற்கு செல்லுவதும் இல்லை. என்ன என் தங்க பிள்ளையே, நான் சொல்வது சரிதானே? இப்பொழுது ஒவ்வொரு தருணமும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் சொல்வது நடக்கப் போகிறது. அதனால் கவனமாக கேள். ஒவ்வொரு விஷயத்திலும் ஏமாற்றத்தில் நீ அழுது கொண்டே சில நேரங்களில் இருக்கிறாய். உண்ணாமலும் உறங்காமலும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய். நம் வாழ்க்கை மாறாதா, நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீராதா என என்னுடைய தங்க பிள்ளை மனதளவிலும் நொந்து போய் இருக்கிறது. உறவு பிரச்சனை என்பது அதிகமாகவே இருக்கிறது என்னுடைய தங்க பிள்ளைக்கு. அதே போல் கொடுத்த கடனானது பணமானது வருமா வராதா என்று ஒரு சில தங்க பிள்ளைகள் அதிகமாக குழப்பிக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு சில தங்க பிள்ளைகள் என்னுடைய உறவானது என் பேச்சை கேட்பதில்லை, ஆனால் என் உறவுகளே எனக்கு எதிரியாக மாறி என் உறவை பிரித்து வைத்திருக்கிறார்கள், தாயே என் உறவை சேர்த்து வையுங்கள் என்று ஒரு சில தங்க பிள்ளைகள் அழுது கொண்டிருக்கிறார்கள். என்ன என் தங்க பிள்ளையே, உன் மனதில் இருப்பதை அனைத்தையும் சொல்லிவிட்டேனா? அப்பொழுது இதை கவனமாக கேள். ஒவ்வொரு விஷயத்திலும் சரி, நீ அதிகமாக குழப்பிக்கொள்ளாதே. என்று உன் இல்லத்தில் நான் வருகிறேனோ அன்றில் இருந்தே உனக்கு நல்ல நேரம் தொடங்க இருக்கிறது. நீ அழுது கொண்டே இருந்தால் நிச்சயமாக உன் இல்லம் தேடி வரமாட்டேன். அதனால் அழாமல் தைரியமாக இருக்க வேண்டும். நான் இப்பொழுது சொல்லியது போல இருப்பேன் தாயே என்று கேட்கக்கூடிய ஒவ்வொரு தங்க பிள்ளைகளும் எனக்கு குறு மெசேஜை அனுப்பி வைக்க வேண்டும். என் தங்க பிள்ளையே, நீ அழுது கொண்டே இருந்தால் நான் கொடுக்கக்கூடிய விஷயத்தை உன்னால் கண் திறந்து எப்பொழுது நீ பார்க்க போகிறாய்? விஷயத்தை நான் கொடுக்க போகிறேன், தைரியமாக இரு, கண்களை திறந்து பார், கண்ணீர் வடிக்காதே என்று நான் உனக்கு பலமுறை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் நீ மனக்கண்ணில் பார்க்கிறாயே தவிர கண் திறந்து தாயே எனக்கு நீங்கள் கொடுத்து விட்டீர்கள் என்ற நம்பிக்கையை வளர்த்துக்கொள் என்றால் அது மட்டும் என்னால் முடியாது என்று அடம்பிடிக்கிறாய். நான் சொல்கிறேன் அல்லவா, உன் வாழ்க்கையை மாற்றுகிறேன், உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறேன், உன் கஷ்டத்தை போக்குகிறேன், ஒவ்வொரு தருணமும் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறேன், நான் உன் இல்லத்திற்கு வருகிறேன் என்று சொல்லிவிட்டேன். ஆனால் நீ எதையோ நினைத்து எனக்கு யாரும் இல்லை, என்னை ஏமாற்றி விட்டார்கள், எனக்கு துரோகம் செய்து விட்டார்கள், என் வாழ்க்கை மாறாது, என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் அப்படியே இருக்க போகிறது என்று அதை தான் நினைத்து கொண்டே இருக்கிறாய். ஏதோ என் தங்க பிள்ளையே, நான் சொல்வது பொய் என்று அப்படியே சொல்லிவிடு பார்க்கலாம். ஏனென்றால் உன் இல்லத்தில் தினந்தோறும் இதைதான் நீ நினைத்து நினைத்து அழுது கொண்டிருக்கிறாய். என்ன சரியாக சொல்லிவிட்டேனா? ஒவ்வொரு தருணமும் நான் சொல்வதை நினைத்து பார் முதலில். அப்பொழுதுதான் உன் இல்லத்திற்கு நான் வருவேன். என் தாய் வரப்போகிறார்கள், என் பிரச்சனை தீரப்போகிறது. ஒவ்வொரு தருணமும் என்னை கஷ்டப்படுத்தியவர்கள் கண் முன்னே என் வாராகி தாய் வந்து என்னை உயர்த்த போகிறார்கள் என்று கடுகளவு மனதார நினைத்து எனக்காக நான் சொல்லக்கூடிய நேரத்தில் தீபத்தை ஏற்று. இதுவே போதுமானது. எப்பொழுதும் நீ என்னை தேடி வருவதில்லை. நீ உன்னுடைய நல்ல மனது, உன்னுடைய நல்ல குணம், சுற்றி உனக்கு பல கோடி பேர் இருந்தாலும், உறவுக்காரர்களே இருந்தாலும் உனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை.
சாப்பிட்டியா என்று கேட்பதற்கு ஒருவர் கூட கிடையாது. நீ இருந்தால் என்ன, இல்லையான்றால் என்ன என்று உன்னை பள்ளத்தில் புதைக்க பல பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் உன்னை நான் காப்பாற்ற வேண்டும் என்று நான் உன்னை அழைத்திருக்கிறேன். இப்பொழுது இந்த பதிவினை கேட்கிறாயே, நீயாக கேட்கிறாயா? நிச்சயமாக கிடையாது. நான் உன்னை கேட்க வைத்திருக்கிறேன். உன்னை செவி கொடுத்து கேள். நான் உன் இல்லத்திற்கு வருகிறேன். எனக்காக நீ இல்லத்தில் தீபத்தை ஏற்று நிச்சயமாக உன் இல்லத்தில் வந்து உனக்கு பிரச்சனைகளுக்குண்டான அனைத்து தீர்வுகளையும் கொடுக்கிறேன் என்று நானாக உன்னை இழுத்து பிடித்து கேட்க வைத்திருக்கிறேன். அதை முதலில் புரிந்து கொள். நானாக கேட்க வைத்த உனக்கு நீ கேட்ட விஷயத்தை எனக்கு செய்ய தெரியாதா என் தங்க பிள்ளையே? நிச்சயமாக செய்து கொடுப்பேன். நீ கேட்க வேண்டிய அவசியம் என்பதே இருக்காது. ஆனால் மனம் விட்டு என்னிடம் நீ பேச வேண்டும். அப்படி பேசினால்தான் நிச்சயமாக தீர்வு கிடைக்கும். சில நேரங்களில் அக்கத்து வீட்டிலோ பக்கத்து வீட்டிலோ தெரிந்தவரோடோ தெரியாதவரோடோ உன் கஷ்டத்தை சொல்லி அழுகிறாய். ஆனால் அந்த இடத்தில் அவர்கள் முன்னால் ஒரு பேச்சு பின்னால் ஒரு பேச்சு என பேசி உன்னுடைய கஷ்டத்தை அதிகரித்து கொண்டிருக்கிறார்கள், துரோகத்தை அதிகரித்து கொண்டிருக்கிறார்கள், ஒன்றுக்கு ஒன்று மேல்படி உன்னை தவறாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்தில் தீர்வு கிடைக்கும் என்று உன் கஷ்டத்தை கொட்டி அழுதாய். ஆனால் தீர்வுகள் கிடைக்கவில்லை. அந்த இடத்தில் உனக்கு பாதகம்தான் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அதை முதலில் புரிந்து கொள். என்னிடம் சொல் உன் பிரச்சனையை. சொல்லி தைரியமாக, தாயே எனக்கு இது வேண்டும் என்று தைரியமாக கேள். நான் உனக்கு செய்து கொடுக்கிறேன். ஆனால் உன்னுடைய பிரச்சனையை இன்னொரு முறை மற்றவர்களிடம் சொல்லுவதை முதலில் நிறுத்த வேண்டும். அப்படி நிறுத்தினால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே பரிபூரணமாக விலகும். என்ன என் தங்க பிள்ளையே, நான் சொல்வது புரிந்ததா? நான் சொல்வது கேட்பாயா? நான் சொல்வது கேட்பான் என்று அப்படி எனக்கு குறு மெசேஜை அனுப்பிவை. ஏனென்றால் நான் பேசும் பொழுது நீயும் பேச வேண்டும். ஏனென்றால் இது தாயின் உத்தரவும் கூட. எப்பொழுதும் மௌனமாக கண்ணீர் வடிப்பதனால் நம் வாழ்க்கையில் எதுவும் மாறாது. தைரியமாக துணிந்து எழு. எதிலும் முன்னேற்றமாக என் வாழ்க்கை மாறப்போகிறது, சந்தோஷமாக மாறப்போகிறது என்று துணிந்து எழ வேண்டும். ஏனென்றால் நீ சாதாரணமான தங்கப்பிள்ளை கிடையாது, தைரிய தங்கப்பிள்ளை. இந்த வாராகி தாயின் பிடித்தமான தங்கப்பிள்ளை. உன்னை எனக்கு மிகவும் பிடித்ததால் தான் நான் உன் இல்லத்திற்கு வருகிறேன் என்று சொல்லுகிறேன். உன்னை பிடிக்காமல் நீ கெட்ட குணம், உனக்கு துரோகம், ஏமாற்றம் என அதிகமாக தெரிந்தால் உன்னை நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். உனக்கு அது செய்ய தெரியாது, செய்பவர்களையும் கண்டுபிடிக்கவும் தெரியாது. அதனால் தான் இந்த தாய் உன்னை தேடி வருகிறேன் என்று சொல்லுகிறேன். அனைத்தையும் புரிய வைத்து தெரிய வைத்து உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்க இந்த வாராகி தாய் உன் இல்லம் தேடி வருகிறேன் என்று சொல்லுகிறேன். என்ன என் தங்க பிள்ளையே, நான் சொல்வது சரிதானே? இப்பொழுது நான் சொல்லக்கூடிய தீபத்தை நீ என்று ஏற்ற வேண்டும். வெள்ளிக்கிழமை, பௌர்ணமி நாட்கள், பஞ்சமி நாட்கள். இந்த தினத்தில் மாலை நேரத்தில், இரவு நேரத்தில் 7 மணி 8 மணி 9 மணிக்குள்ளாக 5 அகல் தீபத்தை எடுத்துக்கொள். 5 அகல் தீபத்தை எடுத்துக்கொண்டு 5 வெற்றிலையை எடுத்துக்கொள். என்ன என் தங்க பிள்ளையே, நான் சொல்வது புரிகிறதா? 5 அகல் தீபம், 5 வெற்றிலையை எடுத்துக்கொண்டு கொஞ்சம் கல்லுப்பு, ஏனென்றால் வெற்றிலை மீது அதை போட வேண்டும். ஒரு தட்டை எடுத்துக்கொள். மிக பெரிய தட்டாக இருந்தாலும் பரவாயில்லை, பித்தளை தட்டை எடுத்துக்கொண்டு அதன் மீது 5 திசை பார்த்து வெற்றிலையை முனையில் வைத்து வெற்றிலையில் அதன் மீது கொஞ்சம் கல்லுப்பு பரப்பி பிறகு அதன் மீது விளக்கை வைத்து தீபத்தை ஏற்ற வேண்டும். 1 மணி நேரம் இந்த தீபம் உன்னுடைய பூஜை அறையில் எரிய வேண்டும். அது 7 மணியிலிருந்து 8 மணியாக இருக்கலாம், 8 மணியிலிருந்து 9 மணியாக இருக்கலாம். 1 மணி நேரம் இந்த தாயின் முன்னே தீபத்தை ஏற்றி உனக்கு தெரிந்த மந்திரத்தை சொல். ஓம் ஐம் க்ளீம் வாராகி வசி வசி சுவாகா என்று கூட சொல்லலாம். இல்லையெனில் வாராகி தாயே என் இல்லம் தேடி வாருங்கள் என்று கூட சொல்லலாம். வாராகி தாயே வாருங்கள், ஓம் வாராகி தாயே, ஓம் வாராகி தாயே என்று கூட உன் நாவினால் உச்சரிக்கலாம், தவறில்லை. ஆனால் என் தங்க பிள்ளையே, சொல்வதை மனதில் நிறுத்தி கொண்டு அழாமல் கண்ணீர் வடிக்க கூடாது. இது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏனென்றால்
அழுது கொண்டிருப்பதற்கு காரணம் நான் வராமல் விட்டு விடுவேன் என்று நினைத்தால் மட்டும் அழு. நான் வருவேன் என்றால் சந்தோஷமாக என்னை கூப்பிடு. சந்தோஷமாக உன் இல்லம் தேடி வருவேன். நீ நினைத்த காரியத்தை நடத்தி கொடுப்பேன். நீ எது கேட்டாலும் வரும் வெள்ளிக்கிழமை இந்த தீபத்தை ஏற்றினால், அல்லது பௌர்ணமி தினத்தில் ஏற்றினாலோ அல்லது பஞ்சமி தினத்தில் ஏற்றினாலோ நிச்சயம் உன் வாழ்க்கையில் வருவேன். நீ நினைத்ததை நடத்தி கொடுப்பேன். ஒவ்வொரு தருணமும் உனக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்க எப்பொழுதும் நான் காத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் என்னை தைரியமாக கூப்பிட்டால் நிச்சயம் அனைத்திலும் வெற்றி பெறுவாய் என் தங்க பிள்ளையே. பிறகு இந்த பதிவினை மற்றவர்களுக்கும் பகிர்ந்துவிடு. அனைவருடைய வேண்டுதலும் நிறைவேறட்டும். அனைவரும் வாழ்க்கையிலும் சந்தோஷம் மலரட்டும் என் தங்க பிள்ளையே.